கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியோன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. இந்த 6ஆம் அதிகாரம் ஏசாயா அவர்களுடைய அழைப்பை, ஊழியத்திற்கென்று ஏசாயா வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஓர் வாசகம் 8வது வசனத்திலே, நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்ற கூக்குரல், ஆண்டவருடைய சத்தம் ஏசாயாவுக்கு உரைக்கிற போது உடனடியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அதற்கு முதல் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், உசியா ராஜா அவருடைய மரணம் அடைகின்ற போது அந்த ஆண்டிலே தான் ஏசாயா அழைப்பு பெறுகிறார் என்று அந்த அதிகாரம் முதல் வசனத்திலே அது துவங்குகின்றது. உசியா ராஜா என்பவர் ஒரு சிறந்த அவர் அரசர். அப்படி ஏசாயா அந்த ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார். ஒரு பெரிய அரண்மனையிலே சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிருப்பதும், தேவதூதர்கள் 6 பேர் 2 ரெக்கைகள் கண்ணை மூடிக்கொள்வதும், 2 ரெக்கைகள் காலை கட்டி கொள்வதும், 2 ரெக்கைகள் பறப்பதுமாக இவர் காண்கின்றார். அப்போது இதெல்லாம் கண்டு ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள், ஐயா, நான் பாவியிலும் மோசமான பாவி, நீ பரிசுத்தமான கடவுளை நான் அதை பின்பற்றுவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது என்று ஒப்புக் கொடுக்கின்ற போது, ஆண்டவர் அவருடைய மனநிலைமை எல்லாம் மாற்றி, எனக்கு என் காரியமாக யார் போவார்கள், நான் யாரை அனுப்புவது என்று ஆண்டவருடைய அந்த கூக்குரல் இவருடைய உள்ளத்தை பாதித்து, இவர்கள் மனமுகந்து, ஐயா நான் போகிறேன், ஆண்டவரே நான் போகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பதுதான் இந்த காரியம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் ஏசாயா அழைப்பின் மூலமாக, இந்த 8வது வசனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிந்தனை, இதே கூக்குரல் ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து, என் பணிக்காக யாரு வருவார்கள், என் பணிக்கு யார் போவார்கள், சமூகத்திலே அநேக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, மக்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், யார் அனுப்பி யார் மாற்றம் செய்வது என்று அங்கலாய்க்கிற ஆண்டவர் இந்த காலத்திலே நாம் அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அன்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒலித்த அந்த குரல் இன்றும் நமக்கு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்திலே நன்மை பெற்று தினந்தோறும் வாழ்ந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நாம் நற்செய்தி பணிக்கென்று, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நம்மளால் இயன்ற அளவுக்கு தினந்தோறும் நற்செய்தி அறிவிக்கின்ற குடும்பமாய், தனிநபராய் மாறுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.